கம்பெனியோட பெரிய கைகள் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியாதுக்கு. ஆனா இந்த இடத்துலயே 2006ல 3 பேர் சேர்ந்து அதுல ஒருத்தர் கொக்கோ கோலா கம்பெனிலேயே வேலை பார்க்கறவரு அவங்க சீக்ரெட் ஃபார்முலாவை திருடிட்டதாவும் அது ஆப்பனன்ட் கம்பெனியான பெப்சிக்கு கொடுக்கறதாவும் அவங்களுக்கு ஒரு மெயில போட அந்த மெயில வச்சு அந்த 3 பைபிள்களையும் கொக்கோ கோலா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க பெப்சி. அதுக்கப்புறம் பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தி திரையரங்கத்துல அநியாய விலைக்கு விற்கிற இந்த அயல்நாட்டு பானத்தோட ஃபார்முலாவை சீக்கிரட்டாவே வச்சிருக்காங்க அந்த கம்பெனி. சுகரும் கெமிக்கலும் தானே. டிஎம்சி கொரியா இந்த நாங்கள் அந்த ரெசிபி எடுத்து உங்களுக்கு தாரோம் சார் அப்படின்னு பெப்சிக்கு வேலை பேசிட்டாங்க. சரிங்க சார் அப்படின்ட்டு பெப்சி ஒரு இமெயிலை தட்டி விட்டுருக்கு. ஐயோ உங்கள் கம்பெனிலேருந்து 3 பேர் எங்களுக்கு ரெசிபி வைக்கிறாங்க, மாட்டிட்டாங்க. சரி அப்படி அந்த உள்ள என்னதான் சார் அந்த ரெசிபியை சொல்லுங்கள் சார், நாங்கள் அதுக்கப்புறம் சாகுறோம். 10 ரெசிபி எடுத்து பார்த்தா ஒரு துண்டு சீட்டில் எழுதி இருக்குமா, நாங்களும் பெப்சியும் ஒரே கம்பெனி தான்டா. ஏண்டா இந்த ராசியத்தை தான் பாதுகாக்கிறீங்களா? ஆமாடா.